ஏன் எல்லோ அது இல்லாமல் வந்து அவங்க வந்து வானவிலையும் ரெயின்போ தான் தேடி போகிறாங்க. அதை மென்ஷன் பண்ணி ஏதாவது வச்சுருக்காங்க? இல்லைண்ணா, எங்களுக்கு வந்து ஒரு கலரில் தான் ஒரு டைட்டில் வைக்கணும்னு தோணுச்சு. அப்போது ரெயின்போன்னு டைட்டில் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கான ரைட்ஸ் நம்மகிட்ட கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆதிரின்ற கேரக்டரோட கலர் சைக்காலஜி பார்க்கும்போது எல்லோவோட கலர் சைக்காலஜிக்கும் ஆதிரியோட கேரக்டருக்கும் ஒரு பெரிய ரிசம்பிள்ஸ் எங்களுக்கு இருந்தது. அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ அதனால எல்லாருக்கும் எல்லோ ரொம்ப பரிச்சயமான கலர். நம்ம சென்னை சிஎஸ்கே இருக்கட்டும், நம்ம கண்ணை பார்க்குற ஆட்டோ, பஸ் எல்லா இடத்துலையும் நம்ம தேவைப்படும். அதுக்காக தான் போட்டதே. இல்லை, நாங்கள் மஞ்சளும் ட்ரை பண்ணோம், அது எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து எல்லோன்னு வர மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி தமிழில் வைக்கப்படலாம் கிடையாது. ப்ராப்பர் தமிழ் வார்த்தை ஒன்று வேறு ஒன்று வச்சுருந்தோம். பட் அது வேறு சில விஷயத்தினால அந்த டைட்டில் அவங்களால போக முடியல. ஸோ எங்களுக்கும் தமிழில் வைக்கணும்னு தான் ஆசை. பட் சில சூழ்நிலைகளால எல்லோன்ற டைட்டில். உங்கள் ஆசையா இல்லை ஹீரோ ஹீரோயின் ஆசையா, ப்ரொடியூசர் ஆசையா, ஊர் சுற்றி டீமோட ஆசை. கரெக்ட். என்னன்னா நாங்கள் கேரளாவோட கிளைமேட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த கிளைமேட்லேயே இருந்து கேரளா கிளைமேட், ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர் தான் ரெகுலராக நாங்கள் கேரளா போகிறோம். பட் நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், நம்ம லைஃபோட எது கனெக்ட் ஆனாலும் மூவி சக்ஸஸ் ஆகும். பட் அதனால நாங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு தான் இல்லை, நானும் கேமரா பின்னாடி இருந்தவன் தான். நானும் மீடியாவில் இருந்தால் 8 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன். பீஸா ஹட்டில் நானும் கேப்சிகம் கட் பண்ணிட்டு இருந்தவன் தான். எஃப்சிபி எடிட்டராக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தோம். பட் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னால் பண்ண முடியல. பட் அந்த டைமில் நான் என்ன ஆசைப்பட்டோம், ஆக்சுவலாக இவங்க என் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது தான், ஃபோக்கஸ் ஒர்க் பண்ணுறதுனால இவங்க ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலாக நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணலான்னு ஆரம்பித்தோம். பட் படம் நல்லா வர எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அங்கங்கே கடன்லாம் வாங்கி தான் சரி ஓகே நல்லா பண்ணலான்ட்டு கொஞ்சம் அப்படியே க்ளோரிஃபை பண்ணே கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஹீரோ ஹீரோயின் வந்து எந்த இடத்துலையும் வந்து சாப்பிட்ற மாதிரி வைக்கவே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக கட்டன் சாயா மட்டும் போயிருக்கு. பட்ஜெட்னாலையா இல்லை நீங்கள் இல்லைன்னா அவங்க இட்லி சாப்பிட்டாங்க, ஆம்லெட் சாப்பிட்டாங்க. ஆர்டர் பண்ணும்போது தான் தெரியுது. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து கட்டன் சாயா தான் இருக்குது. ஆம்லெட் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பார்க்கலையா நீங்க? இல்லை, ஆக்சுவலாக நமக்கு எல்லாமே சாப்பாடு நம்ம கூட கனெக்ட் ஆகிறது, டீ தான் நம்ம கூட கனெக்ட் ஆகும். அதான் நீங்கள் எங்கே போனாலும் எங்கள் ஏரியாவில் காமிச்சிங்கல்ல, எந்த கணக்கு பண்ணாலும் யாருடைய ஐடியா இது? எதுனா எதுனா ஏவிஆர் வெளியில் நம்ம லேபுக்கு எடுத்து அப்படியே இருக்கு. பாதி நாள் அங்கே தானே இருந்திருக்கோம் நாங்கள். அதுதான் கணக்கு. ஒன்று அந்த டீக்கெல்லாம் இந்த டீ கடை இருக்கும். அதனால சாலிகிராமனால எல்லாருமே அங்கே தானே இருக்கும். டைரக்டர் சார், சில வார்த்தைகள் ஓகே, நிறைய மலையாள பாக்கி முக்கியமான கட்டத்தில் நமக்கு ஓரளவுக்கு புரியும். வெகுஜன ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் ஆவாங்க? முக்கியமான இடத்துலலாம் ஃபுல்லாக மலையாளத்தில் புரியுது சார். ஆனால் நம்ம ஒரு கேரளா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறதுனால அதனால அங்கே தமிழாக மாற்றி பேசும்போது அந்த நேட்டிவிட்டி மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சப்டைட்டில் இருக்கு சார். இன்னைக்கு இதில் வரலாம் சப்டைட்டில் இருக்கு சார். டைரக்டர் நாங்க பேசின மலையாளம் வந்து ஆரம்பிக்கிறது எந்த எல்லாத்துக்கும் புரியும். அது பெரிய விஷயம் இல்லை. சார் ஆக்சுவலாக நம்ம இதில் புரியுது. இதில் பேசுகிற மலையாளம் வந்து ஒரிஜினல் மலையாளி பேசுகிற டைலாக் இல்லை. தமிழ்காரங்க எப்படி மலையாளம் பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். சாரி சார், இதில் சப்டைட்டில் வரும். டைரக்டர் சார், படத்தில் கடைசி என்னதான் சொல்ல வந்திருக்கீங்க? படத்தில் கடைசியாக என்ன சொல்ல வர்றீங்க? அதனாலதான் நான் டெல்லி கணேஷ் சார் மிஸ் பண்ணது. ஆமாம் சார், ரொம்ப மிஸ் பண்ணேன். அழகாக பண்ணியிருக்காரு. ஆமாம், ரொம்ப அழகாக பண்ணார் டெல்லி கணேஷ் சார். ஏன்னா வந்து இந்த படத்தில் ஆக்சுவலி இந்த படம் இப்போ அழகாகவும் ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான மேஜர் பில்லராக வந்து டெல்லி கணேஷ் சார் இருந்தார். அவரோட எனக்கு 2 நாள் தான் ஷூட் இருந்தது. இவன் ஸோ ஸ்வீட், ரொம்ப கைண்டாக இருந்தார். நான் கொஞ்சம் பயந்தேன், சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. பட் அவர் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் ஃபீல்லே இல்லை, ஜாலியாக காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களை கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருந்தார். அவரோட இருந்த அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு ஆர்டிஸ்டாக நான் டெல்லி கணேஷ் சார் மிஸ் பண்ணுறேன். படத்துடைய ஷூட்டே ஓவராலாக மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நீங்களா பார்த்தீங்கல்ல சார், 2 காதல் தோல்வி, ஒரு காதல் தொடங்குது. ஆனால் 2 பேருக்கும் அந்த காதல் தொடக்கத்தில் சமரசப்படுத்தாதே கடைசி வரை கொண்டு தெரியும்.
எனக்கு அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றதை காட்டுறதை விட அவங்க சேர்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் வந்து அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து லவ் வரதுக்கான நடுவில் இருக்க ஒரு ட்ராவல் தான். ஸோ அது அந்த இடத்துல முடிக்கணும்னு தான் பிளான் பண்ணது ஸ்டார்டிங். சார் நீங்கள் கேட்டீங்க இல்லை, மொத்தமாக இந்த படத்தில் என்னதான் சொல்ல வந்திருக்கீங்க எனக்கு புரியல. சார் நம்ம எல்லாமே ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருக்கோம் சார். நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்கு ஒரு நமக்குன்னு ஒரு ஒரு ஜாப் இருக்குது, எல்லாத்தையும் ஓடிக்கிட்டே இருக்கோம் சார். பட் ஏதோ ஒரு டைமில் திரும்பி பார்த்தா நம்ம எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம்ல சார். அப்படி அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நமக்காக கொஞ்சம் ஒரு 5 நாள் வாழ்ந்துட்டு வந்து அப்படி இருக்குன்றது தான் இந்த ஒரு படத்தோட கதை. அப்படி அவங்களுக்காக அவங்க வாழலான்னு நினைக்கும் போது அவங்க லைஃப்பில் வர மற்ற பீப்புள் இருக்காங்களே, அவங்க எப்படி அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எப்படி இவங்க லைஃப்பில் அழகாக மாற்றுறாங்கன்றது தான் ஓல் படத்தோட கதையாக சொல்கிறேன். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் மெயின் ப்ளஸ்ஸு நெல்சன் சார் டப்பிங் பண்ண மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ நோட் பண்ணீங்களா? இல்லை, அங்கே எனக்கும் தோணிருக்கும் சார். அவர் பண்ணுற சில விஷயங்கள் அந்த ரொம்ப சட்டில்டாக பேசுவார், அது டக்குன்னு நெல்சன் சாரோட அந்த பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் அதை எதாவது சொன்னாங்க அவங்ககிட்ட ஷூட்டிங் அப்போ டப்பிங் அப்போ எதாவது சொன்னாங்களா? எதுவும் சார் டப்பிங் அப்போ சொன்னார் சார். அப்போ தான் எனக்குமே சரி தெரியல சார். நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சார். ஒருவேளை நீங்கள் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா படம் நல்லா இருக்குமே. அவர் கல்யாணம் ஆகிடுச்சுங்க, லவ் மேரேஜ். இல்லை நான் இப்போ சொல்லலை, படத்தில் சொன்னேன். காதலே மலர்த்துக்கு முன்னாடி ஒரு முட்டை காட்டி வச்சிருக்கீங்க, மென்ஷன் பண்ணி எழுதுனீங்களா? ஆமாம் சார். அந்த இடத்துல வந்து ஒரு டைலாக்காக ஒரு காதலை சொல்கிறத விட முத்தத்தை சொல்கிறது அழகாக இருக்கும்னு நினைச்சேன் நான். நல்லா இருக்கும். லிப்லாக்காக நினைக்கல. அதே சார் நம்ம தப்பாக பார்க்கணும், எல்லாரும் பண்ணுறது தானே. ஓகே சார். ஃபைனலாக கேள்வி, கமலாக்கட்டில் கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் சொன்னீங்க, ஆனால் அப்படி எதுவுமே இல்லை, எல்லா காஸ்ட்டுமே உள்ள இருந்த மாதிரி இருக்குது. அந்த நைட் ஷாட் ஆகட்டும், ட்ரெயின் ஷாட் இந்தியன் டிரைவர்ஸை ஷாக்கார மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, அது எப்படி சார்? அது காரணம் நான் தான். கொரில்லா ஷாட் எடுத்தால் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா நல்ல கேமரா எடுத்துகிட்டு தான் போகணும். இதே இல்லை, நீங்கள் சொல்ல போன பார்த்தா யார்கிட்ட எதுக்காக பர்மிஷன் கார்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இல்லை ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தாங்க பண்ணியிருக்கு. எங்கேயுமே பர்மிஷன் வாங்காமல் பண்ணல. நீங்கள் சொன்னீங்களே வேன் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி. ஆமாம், 4 வண்டி எடுத்துகிட்டு தான் போனோம். எல்லா இடத்துலையுமே லொக்கேஷன் பர்மிஷன் வாங்கி, கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி, டி நகர், சென்னை, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே எல்லாம் பர்மிஷன் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்கு. இந்த மழை வர மழையில் அருவி அது டிஓபி இவரோட ஐடியா தான். ஆக்சுவலாக 2 ட்ரிப்பு போனோம். ஃபஸ்ட்டு போனதுக்கப்புறம் மழை வரல, மறுபடியும் எனக்கு ஒரு செலவு வச்சுட்டு மறுபடியும் போனேன். நல்லா வருவாருங்க. ஆமாம், மியூசிக்கும் நல்லா பண்ணி. தேங்க்யூ. இனிமேல் தான் சார் பார்க்கணும். இனிமேல் தான் சார் பார்க்கணும். இப்போ தான் சார் நானே பார்க்குறேன். நானே எனக்கு பார்க்குறேன். இருக்கு சார். இன்னைக்கு ஈவினிங் ஷோவில் வராங்க. ஒருத்தர் எப்படி நீங்களே சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா டென்ஷனாக இருக்காங்க, நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் சார், உங்களை பற்றி பார்க்குறேன். இல்லை என்ன சொல்ல புரியலையா? புரியல, சத்தமாக சொல்லுங்க, கேட்கலையா? இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் நடந்துன்னு வச்சுங்க, இதை உங்க மனைவிட்ட சொன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி என் லைஃப்பில் நடக்குது, இந்த மாதிரி நடக்குது சார். ஆக்சுவலாக நேச்சுரல் தானே சார். நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருமே தாண்டி தானே வந்திருப்பாங்க. ஸ்கூலில் இருக்கும்போது வேலை பார்க்கும்போது எல்லாருமே தாண்டி தானே சார் வருவாங்க. மனைவிட்ட சொன்னா என்ன ஆகும்? அடி விழும். யதார்த்தம் தானே சார், எல்லாம் யதார்த்தம் தானே. ஒரே வார்த்தை அடி விழும் ஹாப்பி ஆயிடுவாரு சார். நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம் சார். டெலிகனிக்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. எவ்வளோ நாளாக இருக்கீங்க? ஒரு 1.5 வருஷமா. ஃபினான்ஷியல் ஓன் ப்ரொடியூஸ் ஓன் கொண்டு தான். பார்த்தோன்னா வீட்டு பத்திரம்லாம் அடமான வச்சு கிரெடிட் கார்டை பேசி அந்த பண்ணியிருக்கு. டைரக்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் பயனா நல்லா இருந்தது. அதை சொல்ல போகிறேன். சரிங்க சார், சந்தோஷம். ரொம்ப ஈர்க்குது. ஏன் இந்த கேள்வியை முதல்ல கேட்டீங்கன்னா அது காரணமாக தான். ஏன்னா இது வந்து நண்பர்கள்ங்கிறது எப்படி காதல் இல்லாத நண்பர்கள் வாங்கி சொல்லுவீங்க. காதல் இல்லாத அப்படி எதுவும் சொல்லியே சார். இது பயணம் எதை பற்றி சார் அவங்க ஆதிரின்ற ஒருத்தவங்களோட தனிப்பட்ட ஒரு பயணம் தான் சார். அந்த பயணத்தில் அவங்க யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க, அவங்க இவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு பங்களிப்பு அளிக்கிறாங்கிறது தான்
பண்ணும் சார். அதில் வந்தவர் தான் அந்த சாயின்ற கேரக்டரும், அவர் அதுதான் முடிகிற இதில் வந்து அது காதலாம் திருமணத்தை முடிச்சிச்சு முடியலாம் எந்த அது காலத்தில் audience நம்பிக்கை தான் இருக்கு சார். நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. இல்லை அப்படி இல்லை, இவ்வளவு நெருக்கமாக இதானதுக்கப்புறம் அவர் காதை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அதே மாதிரி முடியுமான்னு கேட்டார். அவருக்கு ஏன் தலையை பண்ணிக்கிட்டே இருக்காரு, பயப்படுறாரு. சார், இல்ல சார், அவங்க இல்ல சார், அவ்வளவு நீங்க பேசுறது கேட்கல சார், அவ்வளவுதான். பூர்ணிமா நீங்க இதெல்லாம் எப்படி சொல்றது? அவரு நம்மள சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்காரு, மஞ்ச சட்டெல்லாம் போட்டுருக்காரு. அவங்களே பேசுறதுன்னா என்ன பாதிச்சதுனால தான் அவங்க பேசுறேன். பாதிக்கல வச்சுக்கேன் வேலையை பார்த்துட்டு நம்ம நீங்களே படம் வந்து ஈவிடம் படத்தை போய் நான் சொன்னேன். இங்கே தான் வந்து டேரக்ட் பண்ணி இருக்கு படம் நல்லா இருக்கு. இப்போ அப்டேட் சார் வேற மாதிரி சொல்கிறாங்க நிறைய படம் இந்த படமும் ஒரு வித்தியாசமான படம், யூத்துக்கான படம், அதாவது கிழமையில எனக்கான படம். அதே மாதிரி நல்ல படம், தரமான படம். பூர்ணிமா நீங்க வந்து பிக் பாஸ் வந்து நல்லா தெரியும், ஃபெமிலியர். ஆனால் பிக் பாஸ் பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மக்களே பார்க்காம இருக்கிறாங்க, கழுவி ஊத்துறாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப லோவாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தமிழ் தான் பீக்கில் இருந்தது. ஒவ்வொருத்தருடைய வியூ சார் அது, அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் நான் பெருசாக இப்போதைக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணல, அப்பப்போ பிட்ஸ் அண்ட் பீசஸாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை சார். ஓகே. தேங்க்யூ.